ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, சகல ஐஸ்வர்யமும் தர இன்று சீரடியில் இருந்து வந்துள்ளேன். செல்வமே, வா, வந்து மகிழ்ச்சியோடு பெற்றுக்கொள். என் செல்வமே, மனதில் தேவையில்லாத எண்ணங்களுக்கு எப்போதும் இடம் தரக்கூடாது. தேவையில்லாத யோசனைகளில் மூழ்கி குழம்பி தவிக்காதே. எப்போது என்ன நடக்குமோ என்கிற பயம் உனக்கு இருக்கும் வரை உன்னால் நிதானமாக யோசித்து செயல்படவே முடியாது. முதலில் உன் மனசை ஒருநிலைப்படுத்து. உன் மனசு அமைதி இல்லாமல் எதை செய்தாலும் அது சிறப்படையாது. எல்லோரும் உன் உள்ளத்தை காயப்படுத்தும் விதத்தில் நடந்து கொள்கின்றார்களே என்று வருந்திக் கொண்டிருக்கிறாய். உன் தேவை வலிமை புரியாதவர்களுக்காக வருத்தப்படுவதால் உன் மதிப்பு அவர்களுக்கு தெரிய போவதில்லையே. நீ அவர்களை பற்றி யோசித்த மனம் சோர்வடைந்து உன் லட்சியத்தை நோக்கி முன்னேறி சொல்வதில் சுணக்கம் காட்டிக் கொண்டிருக்கிறாய். அப்படிப்பட்டவர்களிடமிருந்து நீ சற்று விலகி இருப்பது உனக்கு நல்லது. மீண்டும் கூறும் இந்த சாய் கூறுவதை கேட்டுக்கோ. நீ மனமுடைந்த சிந்திய கண்ணீர் துளிகளுக்கு வெகுமதிகள் ஏராளம் பெறப்போகிறாய். வருங்காலத்தில் எல்லாம் கூடி வரப்போகிறது. உன் மனதில் சிறப்பான நிகழ்வு ஒன்று நிச்சயமாக நிகழப்போவது. உனக்கான சந்தோஷங்கள் உனக்காக காத்து கொண்டிருக்கிறது. மங்கள நிகழ்வுகள் நடக்கும் நேரத்தில் மனம் தளர்ந்து ஓயாதே. இப்போது நீ செய்ய வேண்டியதெல்லாம் இந்த சாயின் மீது அனைத்து பாரத்தையும் போட்டுவிட்டு எந்த கவலையும் இல்லாமல் சந்தோஷமாக இரு. உன் மனம் முழுவதையும் இப்பொழுது மகிழ்ச்சியால் நிரப்பிக்கொள். சகல ஐஸ்வர்யத்தையும் உன் சாயப்பா தரப்போகிறேன். நீ மகிழ்ச்சியாக இருந்தால் மட்டும்தான் உனக்கான செயல்களை நான் மனநிறைவோடு செய்ய முடியும். மனக்கவலைகள் எல்லாம் மறந்து மகிழ்ச்சியோடு இருக்கப் போகிறாய். என் செல்வமே, நான் பல மைல்களுக்கு அப்பால் இருந்து உன்னை காண வந்துள்ளேன். நல்ல செய்திகளுக்காகத்தான் உனக்கு பரிசளிக்க வந்துள்ளேன். சகல ஐஸ்வர்யம் தங்கமே. உன்னுடைய கர்ம வினைகளை எல்லாம் தீர்ப்பதற்காகவே இப்போது உனக்கு தெய்வ வாக்கை கொடுத்து கொண்டுள்ளேன். கண்மணியே, என் மீது எந்த அளவிற்கு நீ பக்தியையும் மரியாதையும் வைத்திருக்கிறாய் என்பது எனக்கு தெரியும். அதனால் தானே உன்னுடைய கர்ம வினைகளை எல்லாம் உன்னை விட்டு வெகு தூரம் செல்லும் அளவிற்கு தேவையானதை செய்து கொடுத்து உன்னை மனம் மகிழ்வோடு வாழ செய்வதற்காகத்தானே சீரடியிலிருந்து வந்துள்ளேன். இனி எல்லோருமே உன்னை பார்த்து வியக்கக்கூடிய அளவில் உன் வாழ்க்கையை நான் உயர்த்தப் போகிறேனே. நான் சொல்லக்கூடிய இந்த தெய்வ வாக்கு ஒரு பொழுதும் தவறாக போகாது. நம்பிக்கையோடு கவலைப்படாமல் காத்திருக்கப் போகின்றாய். உனக்கு நிழலாக நான் இருப்பேன். உனக்கு துணையாக இந்த சாயப்பா இருப்பேன். உனக்கு பாதுகாப்பாக நான் இருப்பேன் தங்கமே. உன்னுடைய யோசனை முழுவதையும் உன்னுடைய சாயான என் மீது, உன் கவலைகளின் பக்கமும் பிரச்சனைகளின் பக்கமும் உனது சிந்தனையை திசை திருப்பாதே. உன்னுடைய சிந்தனைகள் சிறப்பாய் இருந்தால் தானே உன்னுடைய செயலின் சிறப்பை மாறும். சிந்தனைகள் சிறப்பாக இருந்தாலே உன் வாழ்க்கை மிகச் சிறப்பாக மாறிவிடுமே. சோகங்களையும் கஷ்டங்களையும் வேதனையும் மட்டுமே நினைத்து கொண்டிருக்காமல் மனதை நிம்மதியாக வச்சுக்கோ, பொறுமையாக வச்சுக்கோ, வெறுமையாகவும் இலகுவாகவும் வச்சுக்கோ. தேவையில்லாத பிரச்சனைகளை யோசித்து யோசித்து மனதில் போட்டு குழப்பிக் கொண்டிருப்பதனால்தான் உன் மனம் இப்போது இவ்வளவு வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறது. நான் அத்தனையும் சரி செய்து விடுவேன். இப்போது நான் எதற்காக உன்னை தேடி தெய்வ வாக்கு சொல்ல வந்துள்ளேன் தெரியுமா? சகல ஐஸ்வர்யங்களையும் அனைவராலும் பெற்றிட முடியாது. சீரடியிலிருந்து கொண்டு வந்துள்ளேன். நான் அவ்வளவு சுலபத்தில் யாருக்கும் கொடுத்திட மாட்டேன். நல்ல செயல்களை செய்ய நல்ல எண்ணம் உனக்குள் இருப்பதால் தான் இப்போது உன்னை தேடி வந்துள்ளேன். உன்னை காயப்படுத்தியவர்கள், உன்னை வேண்டாம் என்று உதறி தள்ளியவர்கள் யாராக இருந்தாலும் சரி, நீ எப்படி வாழப்போகிறாய் என்று நினைப்பவர்கள் மத்தியில் தானே உனக்கு பிரம்மாண்டமான வெளிச்சமான வாழ்க்கையை வாழ்ந்து காட்டும்படி செய்ய போகிறேன். நீ எப்படி வெற்றி அடைய முடியும் என்பதற்காக வழிகளை மட்டும் யோசித்தால் போதும் தங்கமே. உன்னை வேதனைப்படுத்தியவர்களிடம் அவர்களிடம் கோபப்பட்டு பேசாமல் அவர்களிடம் பழி வாங்குவதற்கான எண்ணத்தை வளர்த்து கொள்ளாமல் எல்லோரும் நன்றாக இருந்துட்டு போகட்டுமே என்று அவர்களை பற்றி யோசிப்பதை நிறுத்திவிடு. என்ன நல்லது செய்பவர்களுக்கு மனிதர்கள் நல்லது செய்வார்கள்.
தவறு செய்யும் என்றுதானே கூட யோசிப்பார்கள். ஆனால் நீ அப்படிப்பட்டவர்களோடு இருக்கணுமா? உனக்கு எதிரியாக இருக்கிறார்கள். உனது எதிரிகள் நிம்மதியாக இருந்து விட்டு போகட்டும் என்று நினைத்தால் அதன் மூலமாக உன் வாழ்க்கையில் அற்புதமாக மாறும். நீ விரும்பிய எல்லாமே உன் வாழ்க்கையில் சிறப்பாக கிடைக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். நான் சொன்ன என்னுடைய வார்த்தைகளை மனதில் வைத்துக்கொண்டு நீ கேட்ட அத்தனை வேண்டுதலையும் நிறைவேற்றி கொடுப்பேன் என்ற நம்பிக்கையை வச்சுக்கோ. உன் வாழ்க்கையை நீ வாழ ஆரம்பித்து விட. உன்னை சுற்றி இருப்பவர்கள் யாருமே ஆறுதல் வார்த்தைக்காக எதிர்பார்க்கவே வேண்டாம். அவர்களிடம் ஆறுதல் வார்த்தையும் தேவையில்லை. நீ அவர்களிடம் ஆலோசனை கேட்கவும் தேடி செல்ல தேவையில்லை. உனக்காக உன் சாயப்பா நான் மட்டும் இருக்கிறேன். என் மனம் வேதனையாக இருக்கும் சமயத்தில் என் முன்னால் வந்து அமர்ந்து அமைதியாக உட்கார். உன்னை காயப்படுத்தியவர்கள், உன்னை வேண்டாம் என்று உதறி தள்ளியவர்கள் யாராக இருந்தாலும் சரி, நீ எப்படி வாழப்போகிறாய் என்று நினைப்பவர்களின் மத்தியில் தானே உனக்கு பிரம்மாண்டமான வெளிச்சமான வாழ்க்கையை வாழ்ந்து காட்டும்படி செய்ய போகிறேன். நீ எப்படி வெற்றி அடைய முடியும் என்பதற்காக வழிகளை மட்டும் யோசித்தால் போதும். மனபாரங்களுக்கு எல்லாம் இப்போது ஒரு நல்ல தெளிவை கொடுக்க போகிறேன். உனக்கான சந்தோஷமான வாழ்க்கையை நீ வாழ்வதற்காகவே எல்லா தேவைகளையும் செய்து முடிக்கப் போகிறேன். நான் சொல்வதை கேள் தங்கமே. சுலபமான சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்வதற்கான வழிகளை மட்டும் யோசித்துக் கொண்டு ஆறுதல் வார்த்தைகளை தேடாதே என் செல்வமே. யார் உனக்கு உதவி செய்வார்கள், யார் உனக்கு தோள் கொடுப்பவர்கள் என மற்றவர்களை நீ எதிர்பார்த்து சார்ந்து இருக்கவோ அவசியமே இல்லை. உனக்காக நான் இருக்கும்போது, உன் சாயப்பா நான் இருக்கும்போது நீ ஏன் மற்றவர்களை எதிர்பார்க்க வேண்டும்? இந்த உலகத்தில் எல்லோருக்குமே அவரவர்களுக்கான உண்டான வாழ்க்கையும் அவரவர்களுக்கு உண்டான பிரச்சனையும் இருக்கும்போது உனக்கு எப்படி மற்றவர்கள் உதவ முடியும் தங்கமே? நீ யாரையும் எந்த மனிதர்களையும் எதற்காகவும் எதிர்பார்க்க கூடாது. உன்னால் முடிந்தால் 4 ஆறுதல் வார்த்தைகளை சொல்லி உதவி செய்யப்பார். அதுவே உன் வாழ்க்கைக்கு நன்மைகளை கொண்டு சேர்க்கும். நானே உன்னை தேடி வந்து ஆறுதல் வார்த்தைகளையும் நம்பிக்கை வார்த்தைகளையும் சொல்லும் போது அதன்படி கேட்டு நடக்க முயற்சி செய். நடந்து முடிந்த விஷயங்களை ஏன் நினைத்து வருத்தப்பட்டு கொண்டே இருக்கிறாய்? அப்படியெல்லாம் வாழக்கூடாது. உனக்கு வரப்போகின்ற எதிர்காலத்தை நினைத்து நீ பயப்படக்கூட அவசியமில்லை, கலங்கக்கூட அவசியமில்லை. முடிந்த காலத்தையும் வருங்காலத்தையும் உன் அப்பா நான் பார்த்துக் கொள்கிறேன். நான் உன்னோடு இருக்கும்போது உனக்கு தோல்வியோ மனவேதனையோ வரவே வராது. எல்லாவற்றையும் சிறப்பாக பெறுவதற்கு, உன் வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்வதற்கான திட்டத்தை நான் வகுத்து கொண்டுதான் இருக்கிறேன். இது நாள் வரையிலும் நடந்தது எல்லாமே நான் நினைத்தது போல்தான் நடந்துள்ளது. இனி நடக்கப் போவதும் உனக்கு சுகமான வாழ்க்கையாக சந்தோஷமாக வாழ்க்கையாக இருக்கும்படி உன் அப்பா நான் பார்த்துக் கொள்கிறேன். என்ன நடந்தாலும் அதை எதிர்கொள்ள வேண்டிய தைரியத்தோடு இருந்தால் போதும். உனக்கு தோல்வியே கிடைத்தாலும் கூட அது வெற்றிக்கான வழி என்று மனதிற்குள் தைரியத்தை வரவழைச்சிக்கோ. அடுத்த கட்டத்தை தாண்டி முன்னேறி போய்கிட்டே இரு. ஏன்னா அதுதானே உன் வெற்றிக்கான முதல் படி. எந்த ஒரு நொடியும் கூட உன் வாழ்க்கையை பின்னோக்கி திரும்ப பார்க்க கூடாது. நிம்மதியாக நீ வாழணும்னு நினைச்சேனா முன்னோக்கி சென்று கொண்டே இரு. நான் சொல்வது புரிகிறதா தங்கமே? நீ சிரிப்பதற்காக, சந்தோஷமாக வாழ்வதற்காக உனக்கு தேவையானவற்றை எல்லாவற்றையும் உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்க சீரடியில் இருந்து வந்துவிட்டேன். அதனால் நீ எல்லாவற்றையும் உன் விருப்பப்படி நடத்தி கொடுக்க போகிறேன். உன்னை நான் சந்தோஷமாக வாழ வைக்கப் போகிறேன். ஆம் தங்கமே, நிச்சயம் நடக்கும். நல்லது நடக்கும். நல்லது மட்டுமே நடக்கும். அது நன்மையாகவே இருக்கும். ஓம் சாயிராம்.